இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் நேரத்தில் பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு அனிமியோட சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப முக்கியமான அப்புறம் கதைக்கு தேவையானதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வளரன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு வித் லெவல் 2 சூப்பர் சிட்ஸ் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் ஃபென்ரியஸும் வீட்டை சுற்றி பேரியர்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா டீமன்ஸ்லாம் வந்து அவனோட சிஸ்டமில் காட்டுற மாதிரி. அந்த கேட்கால் மட்டும் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், என் கையாலே அவளை விரட்டி அடிச்சிடுவேன். அவளை பார்த்தாலே இப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்பவே கடுப்பாகுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு மேலே கோவப்படாமல், யார் மேலேயுமே கோவப்படாமல் ரொம்பவே இறக்கமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காண்டியும் இவ திட்டிகிட்டு இருக்கா. நான் ரொம்பவே மோசமானவன்லாம் இல்லை. நம்ம ஹீரோவும் டெலிவசா காட்டில் நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு டிராகன் ஸ்லேயர்னு கிடைச்ச டைட்டில் அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. விட்டானே நான் நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த டைட்டில் கிடைக்குங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதோட பேர் இனிமேல் டிராகன் தலையை வெட்டின மண்வெட்டி அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ பெலிரோசாவும் நான் மேஜிக்கல் பீஸ்டெல்லாம் அட்டாக் பண்ணி ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. சார் ஃப்ளியோனால தான் எனக்கு இந்த டைட்டிலே கிடச்சிருக்கு. என்னதான் என்கிட்ட டைட்டிலே இருந்தாலும் பெலிரோசா தான் தேர்ட் ரேங்க் மான்ஸ்டரெல்லாம் கொள்கிற அளவுக்கு ரொம்பவே பலசாலி. ஆனால் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ட்ரைனிங் எடுக்க போகிறேன். எனக்கும் அந்த டைட்டில் வேணும் அப்படின்னு நம்ம பெலிரோசா அழுவவே ஆரம்பிச்சிடுறா. டிராகன் ஸ்லேயருங்கிற டைட்டில் ஒரு சாதாரண டைட்டிலே இல்லை. அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு அட்வென்ச்சரோட கனவே அதுதான். அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு இவ அழுவ ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு மட்டும் அந்த டைட்டில் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க ஃபேமிலி பழையபடி நோபலாக மாறி இருப்பாங்க. அவள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், எஸ்கியூஸ் மீ, இங்கே எங்களோட ஒரு பழைய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன். இந்த ஃபாரஸ்ட்டில் அவ்வளோ மேஜிக்கல் பீஸ்ட்லாம் இருக்குது, இருந்தும் இவன் ரொம்பவே ஈஸியாக வந்திருக்கானே, யாருமே அப்படின்னு நம்ம பெலிரோஸை யோசிக்கிறா. சரி, நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க சார்? ஃப்ளியோவையா இல்லை அவரோட ஒய்ஃபையா? அது சரி, நீ டார்க் ஆர்மியை சேர்ந்தவனா? அவங்க தான் அவங்களுக்கும் டார்க் ஆர்மிக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு அதை விட்டு வெளில வந்துட்டாங்களே, அப்போ எதுக்காக அவங்கள பார்க்க வந்திருக்க? இந்த பெலிரோசா கிட்ட அதுக்கான பதிலை சொல்லு. நான் டார்க் ஆர்மியை சேர்ந்தவன் தான், ஆனால் அவங்கள எதையும் அட்டாக் பண்ணலாம் வரல, அவங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, நீங்கள் இதை ஃபென்ரியஸ்ட்டை சொல்லிடுங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது டீ குடிச்சிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு. அது இருக்கட்டும், என்னோட பேர் பெலிரோசா, உங்களோட பேர் என்ன? என் பேர் கார்சல். என்னடா பேர் இது அப்படின்னு நம்ம பெலிரோசா யோசிக்கிறா. பெலிரோசா, அவங்களுக்கு எதுவும் ஆகலையே, நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை தேடி கார்சல்னு ஒருத்தன் டார்க் ஆர்மியை சேர்ந்தவன் வந்திருந்தான். ஃபேக் நேமாக இருந்தாலும் ஒரு நல்ல நேமாக கூட சொல்ல தெரியல பாரு. என்னோட சிஸ்டமில் யாரோ இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு காட்டுனுச்சு. அது யாருன்னு பார்த்தா டார்க் ஒன்று. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது டார்க் ஒன்னோட தான். நீங்கள் என்கிட்ட பொய் தானே சொல்கிறீங்க? நாங்கள் ஏன் இதில் பொய் சொல்லணும்? வந்துட்டு போனது உண்மையான டார்க் ஒன்று தான். இதை கேட்டதான் அவன் ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிடுறா. சொந்த வாயிலே சூனியம் வச்சுக்கிட்டேனேன்னு. இப்போ நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? சும்மா அவனை பார்த்துட்டு போகலான்னு தான். என்னோட பேர் ஃப்ளியோ. எதுக்கு வெளில நிற்கிறீங்க? வாங்க உள்ளே போய் பேசலாம். நான் யாருன்னு தெரிஞ்சுமே இவன் பயப்படாமல் ரொம்பவே அமைதியாக தான் இருக்கான். லேடி ரேஸ், நான் லாண்ட்ரிக்காண்டி துணியை இவங்க பேசுறதுக்காண்டி இங்கே இருக்காங்க, ஆனால் நான் ஏன் இங்கே இருக்கேன், அதுவும் இவர் பக்கத்துலேயே அப்படின்னு நம்ம பெலிரோசா ரொம்பவே பயந்து போய் யோசிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? அவளுக்காண்டி என்னை பழிவாங்க வந்திருக்கியா என்ன? எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது, நான் டேரெக்டாக விஷயத்துக்கே வரேன். ஃப்ளியோ, நீ எங்களோட டார்க் ஆர்மியில் சேர்ந்துக்கிறியா? இது என்னையா கேட்குறீங்க? இல்லை, என்னால் கண்டிப்பாக முடியாது. நானே டேரெக்டாக வந்து கேட்டதுக்கு அப்புறமும் நீ முடியாதுன்னு மறுத்துட்டேன். கிளியரோட ராஜ்யத்திற்கும் உன்னோட பவர் தான் தேவைப்படுது, ஆனால் நீ அவங்களோட சேராமல் எதுக்கு இப்படி மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க? நான் ஒரு மனிதன் தான், அதுக்காண்டி மனிதர்களோட பக்கத்தில் இருந்து நான் சண்டை போடுவேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒன்று சொல்லப்போனால் நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவங்களோட சண்டை போடணும்? அப்போ உனக்கு யாருமே இதெல்லாம் பற்றி சொல்லவே இல்லையா? ஆமாம், என் ஹஸ்பண்டுக்கு சண்டை போடுறது பிடிக்காது, அதனால் நான் சொல்லவும் இல்லை. நாங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு டார்க் ஒன்று வந்ததுலேருந்து இந்த சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கரெக்டாக ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டார்க் ஒன் இந்த உலகத்தை சேர்ந்தவரே இல்லை. அப்போ அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் இல்லையாருன்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அப்புறம் டார்க் ஒன்னையும் சில டீமன்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்கவும் இல்லை. மனிதர்களும் ஒடுக்கப்பட்டதுனால அவங்க 3 பேருக்கும் நடுவில் எப்பயுமே சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இது எதுக்கு நீ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு போர் எந்த அளவுக்கு அதிகமாக நடக்குதோ அதே அளவிற்கான பாதிப்பும் அந்த இடத்துல இருக்கும். இப்போ அந்த போரை நிறுத்துறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ கோசேல், நீங்கள் உண்மையிலேயே இந்த போரை நிறுத்த தான் ட்ரை பண்ணுறீங்களா? 12 ஜென்ரேஷனாக டார்க் ஒன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமானவங்க. இப்போ கரண்ட் டார்க் ஒன்னாக இருக்குது நான் தான். எனக்கு இந்த உலகத்தை ஆளணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஆனால் என் மக்களுக்கு மனிதர்கள்னால எதுவும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்போ சொல்லு ஃப்ளியோ, நீ என் கூட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அடுத்து இருக்கிற ரேங்கை உனக்கே நான் தந்துடுறேன். எனக்கு டீமன்ஸ் கூடயும் ஹியூமன்ஸ் கூடயும் சண்டை போடுறதுக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். நீ ரொம்பவே பிடிவாதக்காரனாக தான் இருக்கேன், அதனால தான் அரசர் இத்தனை வாட்டி கேட்டும் நீ மறுத்துருக்க. ஏதோ ஒன்று, நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை, நான் திரும்பவும் வருவேன். ஃப்ளியோக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என் பக்கத்தில் ரொம்பவே தைரியமாக உட்காந்துருக்கதே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம பெலிரோசாவை பற்றி நம்ம டார்க் ஒன்று யோசிச்சுட்டு போகிறான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம பெலிரோசா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நேற்று என்னால் தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம பெலிரோசாவும் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க வர. ஹாய் பெலிரோசா, எப்படி இருக்கீங்க? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். வெண்டையை சமைக்கிறது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது.
நீ எத்தனை டைம் வந்தாலும் என் ஹஸ்பண்ட் இதே பதில தான் சொல்லுவார். அவர் எப்பயுமே சண்டை போட வரமாட்டார். அதுவும் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு வர்ற பற்றியா அவன் எல்லாம் என்ன தான் சொல்கிறது. வாங்க பிளி ரோசா எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன்னு அவன் அங்கேருந்து ஓடிடுறா. இந்த பொண்ணு அடக்கொடக்கமாலாம் இருக்குமா? ஹாய் பிளி ரோசா, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்வாட் ட்ரெயின் இருக்குது, நான் லேட்டாக வரேன்ட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறா. அடுத்த நாளும் பார்த்தா டார்க் ஒன் வேற. இவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கா டார்க் ஒன்னை பார்த்து எப்போ பார்த்தாலும். கோர்சல் வர்றதை தூரத்தில் பார்த்ததும் இவ ஒரே ஓட்டமாக ஓடிடுறா. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ரொம்பவே கடினமான உழைப்பாளியாக இருப்பா போல. என்ன இவர் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்காருன்னு மற்ற பொண்ணுங்களாம் நினைக்குதுங்க. இங்கே நடக்கிறது எல்லாருமே ஒரு சோல்ஜர் நோட்டை விட்டுட்டு அங்கே போய் ராஜா கிட்ட பற்றி வச்சிடறான். அட்வென்ச்சரோட வீட்டுக்கு அடிக்கடி ஒரு டீமன் வந்துட்டு போகுது அப்படின்னு. இவன் நம்ம கேட்டப்பெல்லாம் ரிஜெக்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இவன் டார்க் ஒன்னோட சேர்ந்து நமக்கு எதிராக சண்டை போட போகிறான் அப்படின்னு. நம்மளை படை வீரர்கள்லாம் அழைச்சிட்டு போய் அவனை கைது பண்ணுங்க. அப்போ பிரின்சஸும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. அவர் டார்க் ஆர்மியில் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. நீங்கள் இப்படிலாம் பண்ணால் நம்மளை வெறுத்துட்டு அவர் நிஜமாலே டார்க் ஆர்மியில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிரின்சஸும் எவ்வளவோ சொல்லி பார்க்க அவர் கேட்குற மாதிரியே இல்லை. அவரை நம்ம கட்டாயப்படுத்தாமல் அவருக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சோம்னா அவரும் நமக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவார். அப்போ ராஜாவும், நீ எனக்கு சொல்லி தெரியா, நீ உன் வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. இப்படிலாம் இருந்தால் இந்த நாட்டை உன்னால் ஆளவே முடியாது. ராஜா, எனக்கு சோல்ஜர்ஸை மட்டும் கொடுங்க, நான் போய் அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் ஒத்துக்கலைன்னா நம்ம ஒத்துக்க வைக்க வேண்டியது தான். அதே நேரத்தில் நம்ம டார்க் ஒன்றும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாரு. நீங்கள் தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக எதுவும் ஆபத்தில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்ல, இவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அதை பயன்படுத்தி அவனை தோக்கடிக்க தான் ட்ரை பண்ணுவேன். உங்களோட பதிலுக்காண்டி தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அட்டாக் பண்ண வேண்டிய டைமெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது டைம் வரும்போது நானே சொல்கிறேன், அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் டிராகன் ஸ்கேல்லேருந்து நிறையா ஷீல்டு கியர்ஸ் எல்லாம் செஞ்சு டவுனில் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பிஸ்னஸ் மட்டும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிட்டுனா நம்ம ரொம்பவே ஜாலியாக வாழலாம். நீங்கள் ஹீரோக்கு கீழே வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட நமக்கு இதை விட அதிகமான ரிவார்ட்லாம் கிடைக்குமே அப்படின்னு இவளும் கேட்குறா. என்னால் தான் நீங்கள் டார்க் ஆர்மியில் சேராமல் இருக்கிறீங்களா என்ன? அட அப்படிலாம் இல்லை ரேஸ், உனக்கே தெரியுமா இல்லையா, எனக்கு சண்டை போடுறது பிடிக்காது. அதனால தான் நான் யார் பக்கமும் சேராமல் நடுவுலையே இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்க மறுவாட்டியும் கோர்சல் தான் வந்துட்டான் அப்படின்னு கேட்க, சிஸ்டமில் எதுவும் காட்டலையே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட பேசுகிறதுக்கு பயப்புள்ள ஒரு ஆர்மியே அழைச்சிட்டு வந்திருக்கான். அட்வென்ச்சர் ஃப்ளியோ, நீ டார்க் ஆர்மியோட சேர்ந்துட்ட அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ என்னோட சேர்ந்துரு. டார்க் ஆர்மியை நம்ம 2 பேருமே சேர்ந்து அழிச்சிடலாம். நீ இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நீ டார்க் ஆர்மியோட சேர்ந்துட்ட அப்படின்னு நான் உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். நான் பேசின பேச்சுக்கு இவன் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவன் ஒத்துக்கிட்டானா இவனை யூஸ் பண்ணி நம்ம இந்த உலகத்தோட ஹீரோவாக மாறிடலாம். அப்போ நம்ம ஹீரோவும் மூக்க உடைக்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் ஹியூமன்ஸ் பக்கமும் வரமாட்டேன், டீமன்ஸ் பக்கமும் வரமாட்டேன். எனக்கு சண்டை போடுறதுல விருப்பமே இல்லை, இந்த ஆஃபர் எனக்கு தேவையே இல்லைன்றான். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உன்னை இந்த நாட்டோட துரோகின்னு உன்னை போட்டு தள்ளிடுவோம். அப்போ அங்கே இருந்த 4 பொண்ணுங்களும் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்களே இவன் பக்கம் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதுவே இவன் மனசை மாற்றி எனக்கு கீழே வேலை பார்க்க வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த தண்டனையுமே இல்லை, உங்களை ஃப்ரீயாக விட்டுடுறேன். பெலிரோசா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் பிரச்சனையில் விட நான் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சண்டை போடவும் பிடிக்கவே இல்லை. ரேஸ், நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாமா? இது என்னங்க கேள்வி? நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக நான் அவங்க கூட தான் வரப்போகிறேன். அப்போ சார் ஃப்ளியோ, நாங்களும் உங்கள் கூடவே வந்துடுறோம். சின்ன வயசுலேருந்தே டீமன்ஸ்லாம் ரொம்பவே கெட்டவங்கன்னு எங்களை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனால் உங்கள் கூடயும் லேடி ரிஸ்க் கூடயும் இருக்கும்போது தான் அதெல்லாம் தப்புன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். பெலிரோசா சொல்கிறது கரெக்டு தான் 4 பொண்ணுங்களும் சொல்ல, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், கண்டிப்பாக எங்களை தாண்டி உன்னால் தப்பிச்சு போகவே முடியாது. அப்போ நம்ம ஹீரோவும் என் பிளானே வேறுன்னு அந்த மொத்த வீட்டையுமே டெலிபோர்ட் பண்ணிடுறான். இவனால் பண்ண முடிய மேஜிக்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ணவே முடியாதுன்னு இந்த பையலும் கத்திக்கிட்டு இருக்கான். சாதாரண ஒருத்தனால கண்டிப்பாக இந்த பெரிய லெவல் மேஜிக்லாம் யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சோல்ஜர்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ்லாம் அங்கே பாருங்கன்னு சொல்ல, அங்கே பார்த்தா நம்ம கோர்சல் வந்துடுறான். இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே நடந்ததுக்கு நீங்கள் தான் காரணமானு நம்ம கோர்சலும் ரொம்பவே கோவமாயிடுறான். இதுக்கு கண்டிப்பாக நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். டார்க் ஆர்மியை கிளியரோட ராஜ்யத்தை ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக ஆக்குங்கடா அப்படின்னு கத்துறான். நம்ம எதிர்பார்த்த ஆர்டர் கிடச்சிட்டு வாங்க போய் அந்த டாட்டையே தரமட்டமாக்கலாம். அப்போ அந்த ஹீரோவும் ஆளை விடுங்கடா சாமிடா அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ரிஸும் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு கேட்க, நம்ம ராயல் கேபிட்டலை விட்டு தள்ளி இருக்க ஒரு டவுனுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ அந்த ஹீரோ கிட்டேருந்து மட்டும் இல்லை, டார்க் ஒன்னுக்கிட்டேருந்தும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும்போது தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு நம்ம பெலிரோசா சொல்கிறா. நான் இப்படி திடீர்னு டெலிபோர்ட் பண்ணது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம ரிஷிக்கிட்ட கேட்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ரிஷி சொல்கிறா. அப்போ நம்ம ரிஷும் சரி வாங்க போய் எல்லாரும் டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ண வரோம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க. அதே இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே தான் கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.